அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமாகவே இருப்போம் பிரியமானவர்களே. நம்ம அப்பா நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அதானே நம்ம எல்லாருக்கும் ஆசை என்று சொல்லுகிறார். எசையா 38 அதிகாரம் 15 வசனம். அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். அவ்வளவுதான். அவர் வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே வாழ்க்கையில் அவர் செய்துட்டாரு. பிரியமானவர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் தேவன் வாக்கு தத்துவம் தந்தார், ஆனா எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்கல சிஸ்டர். பிரியமானவர்களே, தாமதமாகலாம், ஆனா கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார். தாமதமாறதுனால அவர் மறந்துட்டாருன்னு நம்ம நினைக்க கூடாது. அவர் நிறைவேற்றி கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இடையில செங்கடல் வரும். எதுக்கு இடையில? வாக்கு தத்தமும் அது நிறைவேறும் காலம். இந்த ரெண்டுக்கும் மத்தியில செங்கடல் வரும், யோர்தான் வரும், கண்மலைகளை பார்க்க வேண்டியது இருக்கும், பசி எடுக்கும், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் புறப்படும். எல்லாம் காணப்பட்டாலும் அவருடைய வார்த்தை மாறாதது. பிரியமானவர்களே, நம்ம நம்ப வேண்டியது எதை? யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நம்ம அதை பார்த்து பயந்து நடுங்கி தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவாரோ நிறைவேற்ற மாட்டாரோ அப்படின்னு கலங்குவது அல்ல. அவர் வார்த்தை சொன்னாருன்னா சொன்னதுதான், அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க சந்தேகப்பட வேண்டாம். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது, அவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் ஜெபிக்கணும். வாக்கு சொல்லிட்டாரு, வாக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு ஜெபிக்காம இருந்தீங்கன்னா தவறு. அந்த வார்த்தை நிறைவேறும்படி நம்ம ஜெபிக்கணும், அவரிடத்துல கேட்கணும். நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுக்கிறார். இன்றே நீங்க அவர் கிரியை செய்யறத பார்ப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர், அதா ஆவியானவரே, அன்பு தெய்வமே, அப்பா எங்க மத்தியில ஒரு விச கடந்து வாங்க. நாங்க உங்களை நம்பி இன்னைக்கு வார்த்தைகளை பரிமாறி கொண்டோம். அப்பா, உங்க வாக்கை நிறைவேற்ற நீங்க உண்மை உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. நீங்க கேட்டிருக்கீங்க, ஜனங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி கொடும். என்ன பிரச்சனைகள் இடையில வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.